இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இன்னைக்கு காலையில் பத்திரிகை பார்த்த இந்திய மக்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்தியாவின் மீது 500% வரியை விதித்திருக்கிறது. வரியை விதிப்பதற்கான மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அப்படிங்கிறதான். ஏற்கனவே 50% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. விதிக்கப்பட்டதனுடைய விளைவாக இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். தோல் தொழில், ஜவுளி தொழிலெல்லாம் இன்னைக்கு எந்த அளவிற்கு நலிந்து வருகின்றன. திருப்பூரிலிருந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் வெளியேறக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் 500% வரிக்கான மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப். ஆனால் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் வழக்கம் போல மோடியும் அமித்ஷாவும் அவர்களுடைய கூட்டாளிகள். இப்போ இதற்கான காரணம் என்ன? இப்போ ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் இந்தியாவின் மீது 500% வரி விதிப்போம். அதனால தான் நீ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தா நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுனால தான் இந்த மசோதா ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையில் என்ன இருக்கு? உண்மையில் நமக்கு தெரியும், ஊடகங்களே செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ பாதிக்கும் குறைவாக, ஏற்கனவே வாங்கி கொண்டிருந்ததை விட பாதிக்கும் குறைவான கச்சா எண்ணெயை தான் ரஷ்யாவிடமிருந்து தற்போது வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ட்ரம்ப் எதற்காக 500% வரி விதிப்பிற்கான மசோதாவை அவர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்? அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் கிறிஸ்தவர்களின் மீது நடக்கக்கூடிய தாக்குதல் தான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல்கள் இங்கு இருக்கக்கூடிய அப்பாவி கிறிஸ்தவர்களின் மீது தொடர்ந்து நடத்தக்கூடிய கடுமையான தாக்குதல்களுடைய எதிரொலிதான் இந்த 500% வரி என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவில் கடந்த கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி கையில் பைபிளோடு நடந்தால் பெரிய பிரச்சனை. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கேள்வி கேட்கிறது. கிறிஸ்துமஸ் தாத்தா முகமூடி போட முடியாது. கிறிஸ்துமஸுக்கான பொருட்களை வெளியே வச்சு விற்க முடியாது. தேவாலயங்களில் பிரார்த்தனை செய்ய முடியாது. பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது உள்ள நுழைஞ்சு அடாவடித்தனங்கள் மேற்கொள்வது, பிரார்த்தனைகளை முடக்குவது, இதெல்லாம் சர்வசாதாரணமாக இந்தியாவில் அரங்கேறிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த சம்பவம் நடந்து இத்தனை நாட்கள் ஆகிறது, ஒரு வார்த்தையில் கூட இதற்கு எதிராக ஒரு எதிர்வினை ஆற்றவில்லை நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி. அப்போ கிறிஸ்தவர்களின் மீது நடந்திருக்கக்கூடிய இந்த கடுமையான தாக்குதல்களுடைய எதிர்வினை தான் அமெரிக்கா இன்றைக்கு விதித்திருக்கக்கூடிய 500% வரி என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய நாடுகளை போன்ற அல்ல. நீங்கள் அமெரிக்காவில் பண்ணால் கடுமையான கிறிஸ்தவ மத நம்பிக்கையாளர்களுடைய ஒரு அந்த வழியில் செயல்படக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நைஜீரியாவில் பாம்பு போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். உலகத்தில் எந்த நாடுகளில் கிறிஸ்தவர்களின் மீது தாக்குதல் நடந்தாலும் அமெரிக்கா அந்தந்த நேரங்களில் அதில் தலையிட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிறிஸ்தவர்களின் மீதான தாக்குதல் கடுமையாக உக்கிரமாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு முன்னாடி இஸ்லாமியர்களின் மீதான தாக்குதல் இல்லையா? இது ரெண்டுமே இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் தலித்துகளின் மீதான தாக்குதலும் நடந்து கொண்டிருக்கிறது, அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்கும்போதும் மோடி இதை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். இப்போ கிறிஸ்தவ மக்களின் மீது தாக்குதல், கிறிஸ்தவ தேவாலயங்களின் மீது தாக்குதல், மணிப்பூரில் பல நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ தேவாலயங்கள் அழிப்பு, திட்டமிட்டு அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களின் மீது தாக்குதல், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கூட இவர் என்ன பண்ணுறாரு? கிறிஸ்துமஸ் தினத்துக்கு அன்று ஒரு ட்ராமா போட்டார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டெல்லியில் ஒரு கத்தீட்ரல் தேவாலயத்தில் போயிட்டு அவர் தன்னுடைய வழக்கமான ஒரு நடிப்பு திறனை அவள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இதெல்லாம் சேர்த்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபரான ட்ரம்பை கடுமையான ஒரு எரிச்சலுக்குள்ளாக்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த கடுமையான வரியை விதித்திருக்கிறார்கள் என்று சொல்லுவோம். உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். 75 வருடங்களாக இந்தியாவில் எத்தனை பிரதமர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் மோடி அளவிற்கு கிண்டலை, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தனை அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் மோடியை சர்வசாதாரணமாக கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த பிரதமர்களையாவது அமெரிக்காக்காரன் இந்த மாதிரி செஞ்சதுண்டா? செஞ்சு அவங்க சும்மா இருப்பாங்களா?
ஆனால் மோடியை எந்த அளவிற்கு இன்றைக்கு அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சர்வசாதாரணமாக கேலியும் கிண்டலுக்கும் உள்ளாக்கி கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறோங்க, இப்போ பெரும்பாலான வணிகம் எல்லாம் டாலர்னுடைய அடிப்படையில் தான் இந்திய பொருளாதாரத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அம்சமே இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த 550% வரிக்கே வந்து தள்ளாடி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் 500% வரி என்பது விதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் கடந்த காலத்திலே நீங்கள் தெரியும், சமீபத்தில் கூட இருக்கிற தங்கத்தை எல்லாம் கொண்டு வச்சு தான் ரூபாயினுடைய ரேட் இல்லைன்னா எங்கேயோ போயிருந்திருக்கும் இல்லையா? ஏற்கனவே நமக்கு தெரியும், பாதாளத்தில் கிடக்கு இந்திய ரூபாய் மதிப்பு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பாதாளத்தில் கிடக்கு. அதை ஓரளவுக்கு ஏதாவது இப்போ பெரிய மக்கள் கொந்தளிப்பு வந்துடும் மோடி பயந்து தான் அவ்வளவு தங்கத்தையும் கொண்டு போய் முதலீடு செய்து ஓரளவுக்கு அதை வந்து அப்படி 100க்கு அப்படி நிற்கிது, 100 பக்கத்தில் வந்து நிற்கிது. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த 500% வரி விதிப்பு என்பது நடந்து விட்டால் என்ன ஆகும்? அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, உலகின் மிக முக்கியமான ஒரு நாடு, ஒரு ஜனநாயக நாடு, ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று நாம் சொல்வது, இங்கே மதங்களை நம்புவோர்கள் இருக்கலாம், மதங்களை நம்பாதவர்கள் இருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் ஒரே உரிமை இல்லையா? அதான் இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு உயர்ந்த பண்பு இல்லையா? அதை ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல்கள் வந்ததற்கு பிறகு என்ன நடந்தது? எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது யார்? இந்திய மக்கள். இது இப்போ நீங்கள் பாருங்கள், அமெரிக்காவோட நிற்காதுங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா என்று இது ரொம்ப விரிவாக போய்கொண்டே இருக்கிறது. இங்கே இவனுங்க ஆர்எஸ்எஸ் காரனுங்க மோடி பேசாமல் இருக்கிறதுனால கடுமையாக பாதிக்கப்படக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளில் தங்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக, தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அங்கே போய் நான் மோடி கீடின்னு அங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்கன்னா அவனுங்க துரத்தி அடிச்சிருவாங்க. அதுதான் இன்றைய நிலைமை. இப்போ H1B1 விசாவை ரத்து பண்ணுறது, கோல்டன் இது விசா, இது எல்லாத்தையுமே டோட்டலாக ஓன் மேலே நடவடிக்கை எடுத்துகிட்டு இருப்பதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்களை இது ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கேயே வேலை இல்லை. மோடியினுடைய ஆட்சியில் நமக்கெல்லாம் தெரியும், வேலையில்லா திண்டாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருது. இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கு என்ன செஞ்சுருக்காங்க? நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு வடை சுட்டுட்டு இருந்த அதே மோடி, அமெரிக்க தூதரகங்களில் இந்தியர்கள் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்காக இல்லை, அமெரிக்க தூதரகங்களில் அமெரிக்கர்கள் வந்து இந்தியாவிற்கு வர்றதுக்கான பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் நிரம்பி வழிய போகுது. இப்படின்லாம் வடை சுட்டு வந்து 11 வருஷமாக மோடி ஆட்சி பொறுப்பில் இருக்கார். இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமை என்னங்கிறது தெரியும். இப்போ இந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட செய்தி வந்தது. இந்த 500% வரி விதிப்பு கூட சாத்தியமாகும் பட்சத்தில், அதை அவர்கள் செயல்படுத்தும் பட்சத்தில் இந்தியாவுடைய நிலைமை பற்றி என்ன சொல்கிறேன்? இந்தியான்னு சொன்னால் நான் இந்திய மக்களை சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ்காரன் சிஆர்பிஎஃப் ப்ரொடெக்ஷனில் 1000 கோடி பில்டிங்கில் இல்லையா, அவன்லாம் அங்கங்கேயா நிலங்களை வாங்கி போட்டு அவன்லாம் சொகுசாக இருக்கிறான். அப்பாவி இந்திய மக்கள் என்ன செய்வார்கள்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.